நற்றுணையாவது நமசிவாயவே. அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நம்ம பார்க்க இருப்பது சர்க்கரை நோயை சரியாக்கக்கூடிய கரும்பீஸ்வரர். கரும்பீஸ்வரர் என்ற திருநாமத்தில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். எங்கே இருக்கிறது இந்த திருத்தலம்? இந்த கோவிலுக்கு எந்த நாளில் நாம் சென்று வழிபட்டால் இந்த சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வெண்ணி கரும்பீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம். ஆனால் இந்த ஊர் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் வெண்ணி அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் கோவில் வெண்ணி அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த திருத்தலம். அப்போ இந்த ஆலயத்து தனி சிறப்பு என்ன, இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெண்ணி கரும்பீஸ்வரர். அதாவது கரும்பீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரிலேயே இந்த சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தின் ஸ்தல விருட்சம்னு சொல்கிறதே பார்த்தோம்னா கரும்பு தான். இப்போ தை மாதம் வருது, பொங்கல் பண்டிகை வருது, நிறைய பேர் பொங்கல் சாப்பிடுவோம், இனிப்பு நிறைய சாப்பிடுவோம், கரும்பு நிறைய சாப்பிடுவோம். ஏற்கனவே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான கரும்புகள் நிறைய சாப்பிடுவதற்கு ஒரு தயக்கம் கூட இருக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவ ரீதியாக பல்வேறு காரணங்களும் பல்வேறு சிகிச்சை முறைகளும் வைத்தியம் மருத்துவங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாலும் அது எவ்வளவோ நாங்கள் வைத்தியம் எடுத்துகிட்டு வந்தும் எங்களுக்கு சரியாகலை நினைத்தா அவர்களுக்கு அது போன்றவர்கள் இங்கே வந்து இந்த ஆலயத்திற்கு வருகை புரிய வேண்டும். அதுவும் குறிப்பாக அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும். எப்படி அபிஷேகம் செய்யணும். அப்படி அபிஷேகம் செய்கிற போது சிவபெருமானுடைய திருமேனியில் நம்ம பார்க்கின்ற போது அந்த சிவலிங்கத்தில் வந்து எப்படி வந்து கரும்பு வந்து கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சிருப்பாங்களோ அதுபோல் மேடு பள்ளமாக காட்சி தரும் சொல்லப்படுகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு திருத்தலமாகும். பொதுவாக நம்ம ஒரு நோய்க்காக ஒரு வைத்தியம் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா மருந்து மாத்திரைகளால் சரியாகலினாலும் அதற்கு ஒரு வலிமை கூட்டுகின்ற வகையில் தான் இந்த ஆலயத்தில் நம்ம வருகை சொல்கிறோம். ஆக இதன் பலன் என்ன என்றால், மருந்து மாத்திரைகளை வைத்தியத்தையும் பார்க்காம கோயிலுக்கு வந்தால் சரியாகுங்கிற அர்த்தம் அல்ல. எவ்வளவோ வைத்தியம் சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டும் எங்களுக்கு தீரவில்லை இந்த நோய், பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இந்த ஆலயத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை நாள் என்று வருவது சிறப்பு. ஏனென்றால் சுக்கிரன் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகத்தில் சர்க்கரை நோயை உண்டு பண்ணுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். சுக்கிரன் என்றால் இனிப்பு. அப்போது இந்த ஆலயத்தில் அவருடைய ஜென்ம நட்சத்திர நாள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த ஜென்ம நட்சத்திர நாள் வந்து இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். அப்படி வர இயலாதவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளை வந்து இங்கே தரிசனம் செய்யலாம். காலையில் வந்து இந்த ஆலயத்திற்குரிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்த தீர்த்த பிரசாதத்தை அவங்க வந்து கொஞ்சம் பருக வேண்டும். அப்போது அபிஷேகம் செய்ய நேரத்தில் அந்த சுவாமியை பார்க்கின்ற போது அந்த உருவ அமைப்பு நமக்கு நிச்சயமாக தெரியும். கரும்பு கட்டுக்கட்டாக எப்படி இருக்குதோ அதுபோல் ஒரு மேடு பள்ளமான ஒரு அமைப்பு. இந்த ஆலயத்தில் வந்து மற்றொரு ஸ்தல விருட்சம் நம்ம முக்கியமாக சொல்கிறது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது நந்தியாவட்ட பூ. அதான் அந்த வெண்ணி அப்படின்னு சொல்கிறது வெண்மை நிறத்தில் கூடிய நந்தியாவட்ட மலரை தான் நாங்கள் குறிப்பிடுகிறது. நந்தியாவட்ட மலரை ஸ்தல விருட்சமாகவும் கரும்பை ஸ்தல விருட்சமாகவும் சொல்லக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக சந்திரன் என்பது உணவு, சுக்கிரன் என்பது இனிப்பு. அப்படி என்றால் சுக்கிரன் என்றது இனிப்பை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் உணவுக்காரகனாகிய சந்திரனோடு சம்பந்தப்படுகின்ற போது ஒருவருக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் அதிகரித்து காணப்படுகிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்தும் வகையிலே உணவை தானமாக கொடுக்கணும். என்ன செய்யலாம்? இந்த ஆலயத்துக்கு நம்ம ஜென்ம நட்சத்திரம் சிவபெருமான் அபிஷேகம் செய்யணும். இதே மாதிரி இந்த கோயில் பிரகாரத்தை வந்து நம்ம வந்து வலம் வர வேண்டும். ஒரு 18 தடவை வலம் வருவது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பிரகாரத்தை வந்து சுற்றி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளை சர்க்கரை, இந்த வெள்ளை சர்க்கரை கொஞ்சமும் ரவையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கோயில் பிறகு சுற்றி வரும்போது அப்படியே அங்கே எறும்புகளுக்கு வந்து நம்ம அந்த உணவுகளை வந்து அப்படியே நம்ம போட்டுகிட்டே வரணும். எறும்புகள் வந்து அந்த சர்க்கரையும் ரவையும் சாப்பிட்டுட்டு வர 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 எப்படி அந்த சர்க்கரை காணா போகுதோ அது வரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயுடைய தன்மையும் காலப்போக்கில் சிறு சிறிதாக குறையும், கட்டுக்குள் அடங்கும் அப்படிங்கிறது அதோடைய ஐதீகமாகும். பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் தான். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்பு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இதோடைய அர்த்தம் என்ன? உணவு நாம் சாப்பிடுகின்ற போது அந்த உணவு என்பது மாவுச்சத்தாக நம்மளுடைய உடம்புகளுக்கு கூடிய இரத்த நாளங்கள் செல்களில் எல்லாம் கலந்து இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்கிறது. அப்போ சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இன்சுலின் அப்படிங்கிற சுரப்பி என்பது குறைகின்ற பட்சத்தில் தான் ஒருவருக்கு சர்க்கரை நோய் நீரிழிவு நோயுடைய தாக்குதல் அதிகரித்து காணப்படுகிறது அப்படிங்கிறது மருத்துவத்தில் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
எனவே மருத்துவ ரீதியாக நாம் ஒரு வைத்தியத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு சரியான நேரத்தில் நமக்கு தருவதற்கு இந்த வெண்ணி கரும்பீஸ்வரர் அப்படிங்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு அருள்பாலித்து இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்மளுடைய பிறந்த நட்சத்திர நாள் அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்குரிய திங்கட்கிழமைகளிலே நாம் இங்கே வந்து இந்த சிவபெருமானை முறையாக வழிபட்டு தரிசித்து விட்டு செல்லும் பட்சத்தில் நம்மளுடைய நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் என்பது கட்டுக்குள் வரும். எனவே இப்போது கரும்பும் சர்க்கரை பொங்கலும் சாப்பிடுவதற்கான பொங்கல் திருநாள் நமக்கு நெருங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இந்த மாதிரியான ஒரு விசேஷமான ஆலயத்தை நாமும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நல்ல முறைகளை பயன்படுத்தி இந்த சக்கரை நோயை கட்டுப்படுத்தும் சக்தி படைத்த அந்த வெண்ணி கரும்பீஸ்வரருடைய வழிபாடை முறையாக செய்து நாம் பலன் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.